நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரோம். வீராகமுடைய வெற்றி கழக கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கேன். புரட்சித் தலைவர் சின்னம்மா அவருடைய ஆதரவு கொடுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அம்மாவை பார்த்துட்டு இப்போ நம்ம நிபந்தனை ஆதரவு தரத்துக்கு சம்மதிக்கிறோம். அம்மாவை எங்களுக்கு வந்து முழு ஆதரவு தரம் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் கட்சியில் வந்து வீராகமுடைய கட்சி மூலயமா வந்து அம்மாவை கடைசி வரைக்கும் அம்மாவோட சொல்பட்டு கேட்டு கட்சி நடத்துவோம். அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. நாங்களும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அம்மாவுடைய செயல், அம்மா ஆரம்ப புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மா செய்த செயலெல்லாம் வந்து அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க. அதே சமயத்தில் எடப்பாடியின் துரோக செயல் வந்து எங்களுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தால் வந்து நாங்களும் ஒரு காலத்தை வந்து அதிமுக ஒரு காலத்தில் நானும் அதிமுக உறுப்பினர் இருந்தது தான். ஆனால் காலத்தின் சூழ்நிலையால் தள்ளப்பட்டு நான் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வீராகமுடைய வெற்றிக்கழகம்னு புதுதில்லியில் பதிவு பண்ணி கட்சி நடத்திட்டு இருக்கோம். அம்மாவை செயல் பிடிச்சாத காரணத்தினால வந்து ஆதரவு கொடுக்க தான் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் முழு ஆதரவு கொடுப்போம். மற்ற எங்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருக்கோம். அம்மா வந்து அம்மாவோட சொற்படி பணியாற்ற போகிறோம். மேலும் வந்து எங்கள் ஒரு 3 தொகுதியை நாங்கள் வந்து முழுமையாக பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். என் பேர் கௌதம் சஞ்சய். நான் தென்சென்னை மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன். அதே போல் தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸில் ஹியூமன் ரைட்ஸில் மாவட்ட தலைவராக இருக்கேன். ஸோ சின்னம்மாவை பார்க்க வந்து சேர வேண்டிய அவசியம் என்னென்னா, இப்போது இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் சின்னம்மாவுடைய பங்கு மிக அளப்பரியதாக இருக்குது. ஆகவே அவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இந்த அரசியலுக்கு தேவை. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியலில் அதுவும் அதிமுகவில் சின்னம்மாவுடைய பங்கு மிக அளப்பரியது. கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலான பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. பல அமைச்சர்கள் உருவாக்கிய பெருமை இவர்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, முன்னாள் முதல்வர் அம்மா அவர்களோட அரசியல் பயணத்தில் தொடர்ந்து பணியாற்றியவர். அந்த அடிப்படையில் அதிமுகவுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிருக்கிறாரு. இப்போ ஒட்டுமொத்த அதிமுகவுடைய வளர்ச்சிக்கு சின்னம்மாவுடைய பங்களிப்பு தேவைப்படுது. ஸோ ஆகவே நான் அம்மாவோட சேர்றதுக்கு நான் வந்து சேர்ந்துருக்கேன். என்னுடைய ஒத்துழைப்பு என்பது 100க்கு 100% அம்மா சின்னம்மா என்ன சொல்கிறாங்களோ அது போல் நான் எல்லா வேலையும் இருப்பேன். நான் வந்து பேச்சாளராக இருக்கேன். அரசியல் ரீதியாக நல்ல அனுபவம் இருக்குது. ஒரு 35 ஆண்டுகளாக அரசியலில் இருக்கேன். அதனால் அம்மா என்ன பண்ணிடுறாங்களோ அதை நான் என்னால் பண்ண முடியும், சிறப்பாக பண்ண முடியும். ஸோ அம்மா நினைக்கிறது வெற்றி பெறணும்னா நான் கண்டிப்பாக செயல்படுவேன். நான் ஏஎல் முனிகிருஷ்ணன், தேசிய முன்னாள் இராணுவ வீரர் கட்சியின் சார்பில் தேசிய ஒருங்கிணைப்பாளராகவும் ஆந்திர மாநிலத்தின் தலைவராகவும் இருக்கிறேன். இன்று சின்னம்மா அவர்கள் அரசியல் கட்சியை துவக்கி இந்த தேர்தலில் வழிநடத்த இருப்பதால் மரியாதை நிமித்தமாக எங்கள் கட்சியின் சார்பாக அவரை சந்திக்க வந்துள்ளோம். உலகத்திலேயே முதன்முறையாக எந்த ஒரு இராணுவ வீரர்கள் கட்சியின் சார்பாக எதுவும் இல்லை. இந்தியாவில் முதன்முறையாக தமிழகத்தில் தேசிய இந்திய முன்னாள் இராணுவ வீரர் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது. முதலில் நாங்கள் சீருடையில் இந்திய எல்லைகளை காத்தோம். இன்று நாங்கள் முன்னாள் வீரர்களாக இருந்து மக்களை வழிநடத்தவும் அவர்கள் வளர்ச்சியை முன்னேற்றவும் நாங்கள் இந்த கட்சியை துவக்கியுள்ளோம். இந்த மரியாதை நிமித்தமாக நாங்கள் வந்து சந்தித்திருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு அராஜக போக்கான அரசை நீக்குவதற்கு தியாக தலைவி சின்னம்மா அவர்களே ஒருவர் சரியான நபர் என்று எங்களுடைய கட்சி கருதுகின்ற காரணத்தினால் நாங்கள் அம்மாவை சந்திப்பதற்காக வந்திருந்தோம். அம்மாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளோம். அம்மா என்ன செய்கிறார்களோ சொல்லுகின்றார்களோ அதை நாங்கள் தமிழகம் முழுக்க எடுத்து செல்வதற்கு, இந்த விடியா திமுக அரசை அகற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பட்டி தொட்டிகளாம் எங்கென்றும் சென்று நமது தாய் திருநாட்டை காப்பாற்றுவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லா வழியிலும் தியாக தலைவி சின்னம்மாள் அவர்களுடைய தலைமையில் செய்வோம் என்று உறுதிமொழி ஏற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.